வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. இந்த வாழைத்தண்டு முன்கூட்டியே நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி இது நறுக்கி நம்ம பொரியலுக்கு கூட்டுக்கெல்லாம் எப்படி தயார் பண்ணணும்னு நான் முன்கூட்டியே ரெசிபீஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸ் எல்லாம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. டீட்டெயில்டாக நாங்கள் வாழைத்தண்டு எப்படி சுத்தம் பண்ணுறோன்னு அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு சுத்தம் பண்ணி நல்லா நாரெல்லாம் நீக்கி அம்மா நறுக்கி தண்ணியில் சேர்த்துட்ருக்காங்க. எப்போவுமே எந்த வாழைத்தண்டு ரெசிபி நம்ம செய்கிறதா இருந்தாலும் மோரில் வாழைத்தண்டு சேர்க்குவாங்க. ஏன்னா மோரில் வாழைத்தண்டு ஊறுச்சுன்னா அது சீக்கிரமாக வேகும் அண்டு நாரும் அவ்வளோ இருக்காது. நார் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே வாழைத்தண்டு நறுக்குனதும் மோரில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி ஊற வச்சிங்கன்னா அதனால சாஃப்டாக மெத்துன்னு ஆகிடும், வேகிறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு முன்கூட்டியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் முன்கூட்டியே கடலைப்பருப்பு கூட நல்லா ஊற வச்சு அரை பகுதி அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கடலைப்பருப்பு இந்த தால்ச்சாக்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு கூட நீங்கள் இந்த முன்கூட்டியே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் சுத்தம் பண்ணி அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வற்றல் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். அடுத்து கடுகு, உளுந்து, சீரகம் தேவைப்படும். நம்மளுக்கு இந்த பொருள் இருந்தால் போதும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஐட்டம். பொதுவாக இந்த வாழைத்தண்டெல்லாம் கிட்னி ப்ராப்ளம்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கல்லெல்லாம் நீக்கிடும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் நிஜம்னு தெரியாது, ஆனால் அது ரொம்ப நல்லது. ஆயுர்வேதாவில் சொல்கிறப்போ நம்ம சாப்பிட்றது நல்லது. பாருங்கள், கடலைப்பருப்பு நான் காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோன்னு. கடலைப்பருப்பு வெந்ததும் நம்ம அதை மெதுவாக அமுக்கணும்னா நடுவில் கெட்டியாக இருக்கணும், அதே டைமில் அது வெந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். எப்போவுமே நம்ம இந்த கடலைப்பருப்பு சுண்டலெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு ரெடியாக இருக்குது, எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வேக வைங்க. இப்போ பாருங்கள், மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கேன். கடாய் நல்லா காய்ஞ்சதும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே ரெகுலராக சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பொரிய விடுறாங்க. கடுகு, உளுந்து, சீரகம் நல்லா பொரிஞ்சு அடங்குந்தோம் இதில் நறுக்குன வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, கிளி வச்சிருக்க வற்றல் மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வாழைத்தண்டு ரெசிபீஸ் நம்ம நிறைய தயார் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலரி வதக்கிட்டுருக்கேன். நம்ம உப்பு இப்போ சேர்க்கவே இல்லை. நிறைய பேர் வெங்காயம் வேகணுன்ற தொட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குவாங்க. அந்த உப்பு எனக்கு கணக்கு வர்றதில்ல. ஸோ அதனால் உப்பு இப்போ நான் சுத்தமாக சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நான் மோர்லேருந்து எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலரி இது வதக்கலாம் ஒரு முறை. இப்போ வாழைத்தண்டுக்கு இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ சேர்க்குறேன். தண்ணி விட்டு ஒரு முறை நல்லா கலந்து மூடி போட்டு வாழைத்தண்டை 15 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை குக்கரில் கூட பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்ததும் அது ஒரு நல்ல மணமாக இருக்கும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்குன்னு. ஸோ அது எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு மாதிரி இப்போது குடமிளகாய் நம்ம வதக்கி எடுத்தோம்னா அதில் க்ரன்ச் இருக்கணும். ஸோ நிறைய வதக்க போகக்கூடாது. அது வதக்குன்னு ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வாழைத்தண்டில் கூட ஒரு மாதிரி நல்லா க்ரன்ச் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு வாழைத்தண்டு. இப்போ இன்னொரு முறை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நேரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதில் அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும்.
அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரக்ட் ஆகும். அதர் ரெசிபீஸ் வாழைத்தண்டது கூட நான் இந்த ரெசிபி வீடியோ மேலே லிங்க் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப அருமையான டிஷ். வாழைத்தண்டில் வந்து நான் ஸ்மூதி ரெசிபீஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. வாழைத்தண்டு மோரெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த வெயில் காலம் வந்து நிறைய அம்மா பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு அருமையான சைட் டிஷ். சாம்பார், ரசம், ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்தோடும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது. இந்த மாதிரியே நிறைய ரெசிபீஸ்க்காக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். என்னை டேக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் வந்து மெல்லிசா நறுக்கின மல்லித்தழையை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து ஒரு முறை பெரட்டி ஃப்ரை பண்ணி அருமையான வாழைத்தண்டு பொரியலை சுட சுட பரிமாறியிருக்கேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.